உங்கள் எஸ்ஜி கலாச்சார சிறப்பு தொகையை நீங்கள் இவ்வாறு பயன்படுத்தலாம். ஏதேனும் ஒரு புதிய நடவடிக்கையில் ஈடுபட விரும்புகிறீர்களா? குதூகலம் நிறைந்த ஒரு வார இறுதிக்காக வழிகாட்டப்பட்ட மரபுடைமை சுற்றுலா செல்ல விரும்புகிறீர்களா? நெஞ்சு விட்டு நீங்காத ஒரு கலை நிகழ்ச்சியிலும் கூட நீங்கள் கலந்து கொள்ளலாம். மற்றும் சிங்கப்பூர் இலக்கிய புத்தகங்களையும் வாங்குவதற்கு இப்போது உங்களுடைய எஸ்ஜி கலாச்சார சிறப்பு தொகையை பயன்படுத்தலாம். சிங்கப்பூரின் கலைகள் மற்றும் மரபுடைமை நடவடிக்கைகளில் செலவிட சிங்கப்பூரர்கள் 100 வெள்ளி எஸ்ஜி கலாச்சார சிறப்பு தொகையை பெறுவார்கள். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களது எஸ்ஜி கலாச்சார சிறப்பு தொகை சுய விவரத்தை ஒருமுறை அமைப்பது மட்டுமே. முதலில் எஸ்ஜி கலாச்சார சிறப்பு தொகை இணையதளத்தை பார்வையிடவும். மோசடிகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தையே பார்வையிடுகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்த URL முகவரியை எப்போதும் சரிபார்க்கவும். எந்த ஒரு குறுஞ்செய்தியையும் சொடுக்குவதற்கு முன்பு அனுப்பியவரின் அடையாளத்தை சரிபார்க்கவும். gov.sg இலிருந்து வருகிற குறுஞ்செய்திகளை மட்டுமே நம்புங்கள். எஸ்ஜி கலாச்சார சிறப்பு தொகை இணையதளத்தில் உள்நுழையவும் என்பதை தட்டவும். சிங்பாஸை பயன்படுத்தி உங்களது சுயவிவர பகுதியில் நீங்கள் உள்நுழைய வேண்டும். உங்கள் சுயவிவரத்தை பூர்த்தி செய்ய உங்கள் விவரங்களை சரிபார்த்து ஒரு விரைவான கருத்தாய்வுக்கு பதிலளிக்கவும். எஸ்ஜி கலாச்சார சிறப்பு தொகையின் அதிகாரப்பூர்வ விளம்பர பங்காளியான கேட்சில் இருந்து அண்மைய தகவல்கள் மற்றும் சலுகைகளை பெற நீங்கள் தானாகவே பதிவு செய்யப்படுவீர்கள். சுயவிவரத்தை பூர்த்தி செய்யவும் என்பதை தட்டினாலே போதும். சிறப்பு சலுகையை பயன்படுத்த நீங்கள் தயார். இப்போது உங்களது எஸ்ஜி கலாச்சார சிறப்பு தொகை மூலம் நிகழ்வுகளை ஆராயவும் கட்டணம் செலுத்தவும் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். எஸ்ஜி கலாச்சார சிறப்பு தொகையை நீங்கள் எதற்காக பயன்படுத்தலாம் என்பதை தெரிந்து கொள்ள நிகழ்ச்சிகள் என்பதை தட்டவும். கலை நிகழ்ச்சிகள், மரபுடைமை அனுபவங்கள், பயிலரங்குகள், பலதரப்பட்ட உள்ளூர் கலை மற்றும் மரபுடைமை நடவடிக்கைகளை நீங்கள் காணலாம். உங்களுக்கு ஆர்வமுள்ள நிகழ்ச்சியை தேர்ந்தெடுத்து நுழைவுச்சீட்டுகளை பெறவும் என்பதை தட்டினால் அங்கீகரிக்கப்பட்ட நுழைவுச்சீட்டு பங்காளியின் இணையதளத்திற்கு செல்வீர்கள். இங்கே தேதி, நேரம், இருக்கை வகை, இருக்கை தேர்வு, நுழைவுச்சீட்டு வகை போன்ற உங்கள் விருப்பங்களை தேர்ந்தெடுத்து கூடையில் சேர்க்கவும் என்பதை தட்டவும். கட்டணம் செலுத்தும் பகுதியில் உங்கள் நுழைவுச்சீட்டுகளுக்கு பயன்படுத்த எஸ்ஜி கலாச்சார சிறப்பு தொகை என்பதை தேர்ந்தெடுக்கவும். பிறகு கட்டணம் செலுத்தவும் என்பதை தட்டவும். நுழைவுச்சீட்டை வாங்குவதற்கு உங்கள் இருப்பில் உள்ள எஸ்ஜி கலாச்சார சிறப்பு தொகை அனைத்தும் பயன்படுத்தப்படும். நுழைவுச்சீட்டை வாங்குவதற்கான முழு தொகை உங்களிடம் இல்லாவிட்டால் கடன் அட்டை அல்லது பேனாவ் மூலம் மீதமுள்ள தொகையை நீங்கள் செலுத்தலாம். அது முடிவடைந்ததும் செலுத்தவும் என்பதை தட்டவும். உங்களுடைய நிகழ்ச்சிக்கான முன்பதிவு நிறைவடைந்தது. நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி சிங்கப்பூர் இலக்கிய புத்தகங்களுக்காகவும் இப்போது எஸ்ஜி கலாச்சார சிறப்பு தொகையை நீங்கள் பயன்படுத்தலாம். எஸ்ஜி கலாச்சார சிறப்பு தொகை இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலம் தேடலை தொடங்குங்கள். பக்கத்தை கீழே நகர்த்தி அங்கு இருக்கும் பங்கேற்கும் புத்தக கடைகளை பார்க்க என்பதை தட்டுங்கள். இங்கே உங்களுக்கு அருகிலுள்ள பங்கேற்கும் புத்தக கடைகளை கண்டறிய கடையின் பெயரை அல்லது இடத்தை குறிப்பிட்டு நீங்கள் தேடலாம். பட்டியலை பார்வையிட்டு கூடுதல் விவரங்களுக்கு கடைகளின் பட்டியலை தட்டுங்கள். நீங்கள் விரும்புகிற பங்கேற்கும் புத்தக கடையை கண்டறிந்ததும் அங்கே சென்று எஸ்ஜி கலாச்சார சிறப்பு தொகைக்கு தகுதியுள்ள புத்தகங்களை தேடுங்கள். கூடுதல் புத்தகங்களை கண்டுபிடிக்க அங்குள்ள பணியாளர்களிடம் கேட்கலாம் அல்லது எஸ்ஜி கலாச்சார சிறப்பு தொகை குறியீடு உள்ளதா என பார்க்கலாம். உங்களுடைய புத்தகங்களை தேர்ந்தெடுத்ததும் காசாளரிடம் செல்லுங்கள். கடையில் கட்டணம் செலுத்தவும் என்பதை தட்டுங்கள். ஒரு விரைவான கருத்து கணிப்புக்கு பதிலளியுங்கள் மற்றும் நீங்கள் பயன்படுத்த விரும்புகிற எஸ்ஜி கலாச்சார சிறப்பு தொகைக்கான தொகையை உள்ளிடுங்கள். செலுத்தவும் என்பதை தட்டினால் ஒரு விரைவு தகவல் குறியீடு உருவாகும். அதை காசாளர் வருடினால் பணி முடிந்தது. இவ்வளவு எளிது. இந்த எளிய வழிமுறைகள் வழி எஸ்ஜி கலாச்சார சிறப்பு தொகையை பயன்படுத்தி உள்ளூர் கலைகள் மற்றும் மரபுடைமையை ரசித்து மகிழ நீங்கள் இப்போது தயாராக உள்ளீர்கள். புது புது அனுபவங்களுக்கான உங்கள் நுழைவுச்சீட்டு